ஏற்கனவே மத்திய அரசு இடி சிபிஐ எல்லாம் யூஸ் பண்ணி தானே இருக்காங்க. அடுத்தது இன்னொரு மந்திரி மேலே பாய்வாங்க, அவ்வளோதான், வேற என்ன இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக இன்னொரு மந்திரியை நாளைக்கு பள்ளி கல்வித்துறையோ இல்லை அனிதா ராதாகிருஷ்ணனோ யாரோ ஒருத்தர அடுத்த ரைடு. ஸ்டாலின் வந்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கினார்னா அவர் தான் எலெக்ஷனில் தோக்க போறார், கவர்னர் தோக்க போறதில்ல. உங்க பொதுமக்கள் வந்து அவருக்கு தான் பனிஷ் பண்ண போறாங்க, உங்களை பனிஷ் பண்ண போறதில்ல. அதனால நீங்க வந்து அரசாங்கம் சார்பாக தான் நீங்க பேசுறீங்க. நீங்களும் ஒரு சாவர்கரோட நாதராம் கோட்சேயோட வாரிசான ஆள் தான் நீங்க அப்படின்றத அவர் சொல்றார். அது வந்து ஒரு ஸ்பீக்கர், நடுநிலையா இருக்கிற ஸ்பீக்கர் அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் வந்து நாதராம் கோட்சேயோட வாரிசா இல்ல வந்து சாவர்கரோட வாரிசான்னு சொல்றதுக்கு திமுக இருக்கு, திமுக கட்சியில் இருக்காங்க, அவங்க மெம்பர்ஸ் பேசுவாங்க, காங்கிரஸ்காரங்க பேசுவாங்க, கவர்னரோட. நீங்க ஆஸ் அ ஸ்பீக்கர் அதை நீங்க பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்பீக்கர் என்பது ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கொடுத்துற நடந்திருக்கு. இதில் ஆளுநர் உரை வந்து 2 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. தொடர்ந்து ஆளுநர் உரையை நான் வாசித்தால் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டத்தில் குழப்பம் ஏற்படும், உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டார். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஆளுநருக்கும் அரசுக்குமான அந்த மோதல் தொடர்வதை தான் காட்டுகிறது ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு தொடர்கதைன்ற மாதிரி தான் காமிக்குது. இன்னும் அவங்க எந்த இடத்துலையும் சமாதானம் ஆகலை. சுப்ரீம் கோர்ட் 2 பேரும் பேச சொல்லி சில மசோதாக்கள்லாம் வந்து முடிவெடுங்கன்னு சொல்லி கூட அவங்களுக்குள்ள எந்த விதமான சமாதானமும் வரல. தொடர்ந்து ஆளுநர் வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிகிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் வந்து என்ன ஃபார்மாலிட்டி என்னவோ, என்ன நடைமுறையோ அதை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க. ஒரு கூட்டத்தொடர் வந்து ஒரு வருஷத்தில் முதல்ல ஆரம்பிக்கணும்னா கவர்னர் உரையோடு தான் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் கவர்னருக்கு வந்து அரசாங்கம் உரையை தயாரித்து அனுப்பிச்சிருக்கு, அதை அவர் அப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதை இங்கே வந்து அவர் படிக்கல. அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாரு, இதில் நான் ஒப்புக்கொள்ளாத பல கருத்துக்கள்லாம் இதில் இருக்கிறது, இது வந்து ஒரு கேலிக்குரியதாக இருக்கிறது அப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் வந்து நான் இதை படிக்கலைன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. நான் போன வருஷம் சொன்னேன், இந்த மாதிரி முதல்ல வந்து இது ஜனகணமன பாடணும், தேசிய கீதம் முடிக்கும் போதும் பாடணும்னு சொன்னேன், அதை கேட்கல, அதனால் நான் வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். அவர் உட்காந்துட்ட பிறகு அந்த உரையே சபாநாயகர் படிக்கிறார். அப்படியே படிக்கிறார். சபாநாயகர் படித்து முடிச்சுட்டு உரையை படித்து முடிச்சிடுறாரு. படித்து முடித்த அந்த உரையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் இருக்குது. சிஏ வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், தமிழ்நாட்டை அமல்படுத்த மாட்டோம், மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறது, பணம் கொடுக்க மாட்டேங்குது, அப்புறம் வந்து மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நிறையா சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்புறம் வெள்ளத்தை வந்து திறம்பட கையாண்டது தமிழக அரசுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவர் ஒப்புக்கொள்ளவில்லை, அதில் இருக்கிற சில விஷயங்களை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் வந்து நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். அது தேசிய கீதத்தை வந்து ஒரு காரணமாக சொல்கிறார். பட் தமிழ்நாடு அசம்பிளியோட மரபில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, கடைசியில் தான் தேசிய கீதம் அப்படின்றது ஒரு மரபாக வச்சுருக்காங்க. இந்த மரபை மாற்றுவது என்பது அவைக்குள்ள உரிமை, அது கவர்னர் மாற்ற முடியாது. ஆக்சுவலாக அது அவைக்குள்ள உரிமை, அது கவர்னர் மாற்ற முடியாது. ஸோ கவர்னரை பொறுத்த மட்டும் அவர் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒரு அரசாங்கம் ஒரு உரையை எழுதி கொடுக்குதுன்னா அது வந்து அரசாங்கத்தோட உரை, அது கவர்னரோட உரை கிடையாது. அரசாங்கத்தோட உரையை கவர்னர் படிக்கிறார், அவ்வளோதான். அதுக்கு அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இது வந்து என்னோட உரை கிடையாது, இது ஸ்டாலினோட உரை, நான் அரசியல் சட்ட ரீதியாக கவர்னராக இருக்கிறதுனால அதை படிக்கிறேன், அவ்வளோதான். அதில் உள்ள நல்லது கெட்டதுக்கெல்லாம் பொறுப்பு அந்த கவர்மெண்ட் தான் அப்படின்றது தான் அதில் அர்த்தம். ஆனால் இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இவரே ஒப்புக்கொண்டு படிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இவருக்கும் அதுக்கும் இவர் படிக்கிறாரே தவிர அது முழுக்க ஒரு அரசாங்கத்தோட உரை தான் அது. ஆக்சுவலாக அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை பற்றின விவாதங்கள் வரும்பொழுது எதிர்கட்சிகள் அதில் இருக்கிற குறைகளை சுட்டி காமிப்பாங்க, அது பொய்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆளுங்கட்சி அதை உண்மையை நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, அதில் இருக்கிறது உண்மையா பொய்யா தான். இவர் வந்து அரசாங்கத்தோட அந்த உரையை வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். முதல்வர் தலைமையில் இருக்கிற கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணுற கொடுக்குற விஷயங்களை அப்ரூவ் பண்ணுற இடத்துல தான் அவர் இருக்கார். அதனால் அவர் வந்து இன்றைக்கி நடந்து கொண்ட விதம் வந்து அவருடைய மோதல் போக்கை தொடர்ந்து அவர் கையாளுகிறார் அப்படின்னு என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ தொடர்ந்து இந்த மோதல் போக்கில் சில காலங்களுக்கு முன்பு நீதிமன்றமே தலையிட்டு சுமூகமாக இருவரும் நடந்துக்கணும், முதல்வரும் ஆளுநரும் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தலையிட்டு இது பண்ணுது. மறுபடியும் இந்த மோதல் போக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆளுநர் உரையில் ஏற்கக்கூடிய தகவல்கள் இடம்பெற்றது உண்மைதானா சார்? இல்லை, அதாவது அது உண்மையா இல்லையா அப்படின்றது வந்து இப்போ சிஏவை நாங்கள் வந்து தமிழ்நாட்டை அமல்படுத்த மாட்டோன்றது இன்றைக்கி நேற்றுக்கு சொல்ல ஸ்டாலின் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அது இந்த இதில் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி மிர்ஜாம் புயலுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப்
இந்தியா ஒன்றுமே கொடுக்கல, ஒரு பைசா கொடுக்கலன்றது உண்மையான விஷயம். அது அந்த இதில் வந்திருக்கு. மத ரீதியாக மக்களை பாஜக பிளவுபடுத்துகிறது திமுக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. அது அதில் வந்துட்டுருக்கு. ஸோ பல்வேறு திட்டங்கள் இருக்குல்ல. இப்போ மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 பேர் கொடுக்கறதாகட்டும், இல்லை புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்கறதாகட்டும், இல்லை பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில் போடுறதாகட்டும், பேருந்து பயணமாகட்டும், நான் முதல்வன் திட்டத்தில் வந்து 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திறன் மேம்பாடு, அதில் 1,4 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் அரசாங்கத்தோட புள்ளி விவரத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து பொய்யா உண்மையா, இல்லை மக்கள் வேறு பல விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ கஷ்டப்படுற விஷயங்களும் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ மின்சார கட்டணம் உயர்வு போன்ற விஷயங்கள் வச்சுக்கோங்க, அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிற விஷயங்கள். இப்போ அரசாங்கம் வந்து கிடைக்காது, உரிமைத்தொகை கிடைக்காதவங்களுடைய குறைபாடு, இல்லை கிளாம்பாக்கம் பஸ்ஸு அதில் உள்ள குழப்பங்கள் போன்ற விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய இந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே விமர்சனம் வைக்கிற மாதிரியான விஷயம். அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுகள், செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மேலே, பொன்முடி மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் பேசும், இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் பேசும். பட் கவர்னருக்கு வந்து இதில் ரோல் கிடையாது. கவர்னர் வந்து அந்த கவர்மெண்ட் செஞ்சதை கவர்மெண்ட் எழுதி கொடுக்குது, அதை அவர் படிக்கிறார். அதில் இருக்கிறது வந்து பொய்யோ அல்லது உண்மையோ இதெல்லாம் வந்து அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா கவர்னர் யாரும் கேள்வியே கேட்க போகிறதில்ல. கேள்வி கேட்க போகிறது ஸ்டாலினை தான் கேள்வி கேட்க போகிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர்ஸையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டோ எதாக இருந்தாலும் அவரை நோக்கி தான் அது வைக்கப்பட போகிறது. அப்போ அவர் தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அப்போது அதில் ரோல் வந்து ஆளுநருக்கு கம்மி. நீங்கள் அரசியல் சட்ட அடிப்படையில் ஒரு கவர்னராக இருக்கிறதுனால அரசாங்கம் எழுதி கொடுக்குற விஷயத்தை படிக்க வேண்டிய நிலையில் இருக்கீங்க. எப்படி அரசியல் சட்ட பிரிவு 200 வந்து நீங்கள் ஒரு தடவை மசோதாவை திருப்பி அனுப்பிச்சு மறுபடியும் நீங்கள் அனுப்பிச்சா நீங்கள் கையெழுத்து போடணுன்னு இருக்கோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரே வேலை நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. அப்புறம் இங்கே வந்து திடீர்னு தேசிய கீதத்தை பாடலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 4 லைன் பேசிட்டு நீங்கள் வந்து இது எல்லாம் பொய்யா இருக்குது, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. இது வந்து இங்கே தமிழ்நாடு அசெம்பிளியில் இதான் முதல் தடவை நடந்திருக்கு. கேரளா அசெம்பிளியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆரிஃப் முகமது கான் பண்ணார். அதே தான் இவர் ரிப்பீட் பண்ணியிருக்கார். ஓரளவு இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை. அதனால தான் போன வாட்டி என்ன நடந்தோ அதே மாதிரி என்ன அச்சடித்து கொடுக்கப்பட்டதோ அதையே வந்து சபை ஏற்றுக்கொள்கிறது என்ற தீர்மானத்தை போட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள் வந்து ஆளுநர் செய்வது என்பது வந்து அவர் வந்து நிச்சயமாக வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கண்ணியத்தை கடைபிடித்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு அசெம்பிளியில் இருக்கிறவர் வந்து தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி வெளில போயிட்டார். அது வந்து தவறு இல்லையா? அது நீங்கள் தான் தேசிய கீதம் முதல்லையே பாடலன்னு சொன்னீங்க. அப்போ கடைசியில் பாட போகிறாங்கன்னு தெரியும். அதை வரும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் நடந்து போனார்னு அர்த்தம். ஸோ கவர்னரே தேசிய கீதத்துக்கு மதிப்பு கொடுக்காத போனார்னா எப்படி? அது சரியில்லை இல்லையா? அதனால் கவர்னர் அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த கவர்மெண்ட்டோட. ஆனால் சில அரசியல் சட்ட அடிப்படையில் பதவியில் உட்காந்துருக்கிறவர் சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் வந்து அவையோட கண்ணியத்துக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு விஷயம். அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாண்பை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க, அல்லது கவர்னருடைய அந்த பதவியோடைய மாண்பை எப்படி காப்பாற்றுவீங்க, அதற்குரிய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக தான் காப்பாற்றுவீங்க. அதில் நீங்கள் தவறு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அலுவலகத்துக்கு அந்த ஆஃபீஸுக்கு தான் அது கெட்ட பேரே தவிர உங்களுக்கு இல்லை. நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க, நாளைக்கு போயிடுவீங்க, வேற ஒருத்தர் வருவார். பட் அந்த கவர்னர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது இருக்கிறதே அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு இந்த கவர்மெண்ட் நினைக்குது. அதனால தான் அவங்களை கூப்பிட்டு உரையை நிகழ்த்துறாங்க. இல்லை உங்கள் உரையே வேண்டான்னு சொல்லிட்டு பஞ்சாப் சட்டமன்றத்தில் பண்ண மாதிரி பண்ணியிருக்கலாமே. பஞ்சாப் சட்டமன்றத்தில் அந்த முதல் கூட்டத்தொடரிலேயே கவர்னரோட உரை இல்லாமல் ஆரம்பிக்க பார்த்தாங்க அவங்க. போன கூட்டத்தொடரை முடித்து வைக்காமல் இருந்தாலும் இந்த கூட்டத்தொடரில் கவர்னரே தேவையில்லை, ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுனா பண்ணலாம். மோதல் போக்கை கடைபிடிப்பது கடைபிடிக்கலாம். அதனால் கடைபிடிக்காத வந்து ஒழுங்காக வந்து இந்த இவரை கூப்பிட்டு இது பண்ணாங்க. இவர் வந்து அந்த கண்ணியத்தை காப்பாற்றவில்லை இந்த கவர்னர் வந்து எனக்கு கருத்து. அவருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மேலே பல விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதனால் வந்து அவையோட கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியது அவர் பொறுப்பு. அதில் அவர் தவறிட்டார் என்பது என்னுடைய கருத்து. இல்லை, அவை கண்ணியம் எடுத்துக்கொள்ளும் போது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, பொதுமக்கள் நலனுக்காக இந்த உரை முடிவு வரை நான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்பியிருக்காரு. அதையும் குறிப்பிடல இருக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சாவர்கர் பேரும் கோட்சே பேருக்கும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இவர்களுக்கு இந்த வழி வந்தவர்கள் நாங்கள் செலுத்தியவர்கள் அல்ல அப்படின்னும் அப்பா வந்து படிச்சிருக்காரு. ஸோ இது போன்ற விஷயங்களும் மோடி அமித்ஷாவும் சீண்டி பார்க்கிறதா நம்ம பார்க்கலாமா? இது இல்லை, பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா வந்து, அதாவது வந்து பொதுமக்கள் சார்பாலாம் அவர் பேச முடியாது, அவர் கவர்மெண்ட் சார்பாக தான் பேச முடியும். பொதுமக்கள் குறையெல்லாம் இன்னைக்கு தீர்க்கறதுக்கு தான் இந்த எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசு இருப்பதே பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தான். அந்த பொதுமக்கள் குறைகளை ஸ்டாலின் தீர்க்கல வச்சுக்கோங்க, மக்கள் தேர்தலில் அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது உங்கள் கடமை இல்லை. நீங்கள் அதை பொதுமக்கள் சார்பாக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் சார்பாக பிரதிநிதியாக இருக்கிற நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு அவங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுற மசோதா அல்லது கேபினெட்டோட தீர்மானங்கள் இதை அப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதுதான் சொல்லுது. அதுதான் சொல்லி உங்களை பேச்சுவார்த்தை நடத்த அவங்க வந்து கவர்னருக்கு ஆர்டர் போட ஆர்டர் போடுறதுக்காக விரும்பலாம். அவங்க கண்ணியமாக சொல்லி பார்க்குறாங்க, நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய மோதல் போக்க பல்வேறு விஷயங்களில் திராவிட மாடல் அரசியல், அதெல்லாம் திராவிட மாடல்லாம் அந்த உரையில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க.
அவங்க இந்த கவர்மெண்ட் திராவிட மாடல்னு சொல்லுது. எங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்கள் ராமர் கோயிலுக்கு தீர்மானம் போடுறீங்க. பார்லிமெண்ட்டில் ராமர் கோயிலுக்கு எப்படி தீர்மானம் போடலாம்? நீங்கள் ராமர் கோயிலுக்கு தீர்மானம் போடும்போது இவங்க திராவிட மாடல் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கொள்கை இருக்குது. நீங்கள் இந்துத்துவ கொள்கையில் ராமர் கோயிலுக்கு தீர்மானம் போடுறீங்க, இவங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு திராவிட மாடல் போடுறாங்க. அதனால் இந்த கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட்ன்ற அடிப்படையான விஷயத்தை கவர்னர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, கடமை எல்லாம் இருக்குது. அவங்க ஃபெயில் ஆனாங்க வச்சுக்கோங்க. ஸ்டாலின் மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கினாருன்னா அவர் தான் எலெக்ஷனில் தோக்க போகிறார். கவர்னர் தோக்க போகிறதில்ல. பொதுமக்கள் அவருக்கு தான் பனிஷ் பண்ண போகிறாங்க, உங்களை பனிஷ் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் அரசாங்கம் சார்பாக தான் நீங்கள் பேசுகிறீங்க, முதல்வர் சார்பாக தான் நீங்கள் பேசுகிறீங்களே தவிர உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. அதனால தான் சொல்கிறேன், இந்த எதிர்க்கட்சிகள் அதுக்கு இருக்குது, குற்றஞ்சாட்டுறதுக்கு குறையில. சாவர்கர் பேரை பயன்படுத்தி அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். அது இருக்குது. அதனால் கவர்னர் பொதுமக்கள் சார்பாக பேசக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவர் பொதுவான ஃபங்க்ஷனில் என்ன வேணால் பேசிட்டு போகலாம். சட்டமன்றத்தில் அவர் அரசாங்கத்தோட அறிக்கையை படிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. இன்னொரு விஷயம், அவர் ஏன் அப்ரூவ் பண்ணார்? படிக்க விருப்பம் இல்லைன்னா ஏன் அப்ரூவ் பண்ணார்? நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன்னு முதலே அனுப்ப வேண்டியது தானே? ஏன் அப்ரூவ் பண்ணிட்டு விட வர இங்கே சபைக்கு வரீங்க? நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டு தானே வரீங்க, உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தானே வராங்க, உங்கள்கிட்ட முதல்ல அறிக்கை காமிச்சிட்டு தானே வராங்க. அப்புறம் இங்கே நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் நிறுத்துறது தானே, ஸ்டண்ட்டு தானே இது. அப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டண்ட் பண்ணணும் தானே வந்திருக்கீங்க நீங்கள். இது ஒரு விஷயம். அப்புறம் சபாநாயகர் படிக்கும்பொழுது படித்து முடித்த பிறகு அந்த அறிக்கையெல்லாம் படித்து முடித்த பிறகு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி மிர்ஜாம் கோயிலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல, பிஎம் கேர் ஃபண்டில் 50,000 கோடி வாங்கி கொடுக்கலாம், அந்த ஃபண்டுக்கு கணக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மாதிரி சாவர்கர் நாதுராம் கோட்ஸே வழியில் வந்தவங்க இதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோன்ற மாதிரி. அதாவது கவர்னர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை சுட்டி காட்டுறார். ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, சென்ட்ரலில் இருக்கிற பாஜக ஆட்களோட சிஷ்யராக தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்களும் ஒரு சாவர்கரோட நாதுராம் கோட்ஸேயோட வாரிசான ஆள் தான் நீங்கள் அப்படின்றத அவர் சொல்கிறார். அது ஸ்பீக்கர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு ஸ்பீக்கர், நடுநிலையாக இருக்கிற ஸ்பீக்கர் அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கவர்னரோட உரையை படித்தார், அந்த தேசிய கீதம் வாசிக்காத மரபை சுட்டி காமிச்சார். அதோட ஸ்பீக்கர் நிறுத்தியிருக்கலாம். அவர் இவர் நாதுராம் கோட்ஸேயோட வாரிசா இல்லை சாவர்கரோட வாரிசான்னு சொல்கிறதுக்கு திமுக இருக்குது. திமுக கட்சியில் இருக்காங்க, அவங்க மெம்பர்ஸ் பேசுவாங்க, காங்கிரஸ்காரங்க பேசுவாங்க கவர்னரோட. நீங்கள் ஆஸ் அ ஸ்பீக்கர் அதை நீங்கள் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஸ்பீக்கர் என்பது என்னுடைய கருத்து. அதை கேட்ட உடனே தான் அவர் எழுந்து ஓடுறார். அதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அந்த ஸ்பீக்கர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது ஸ்பீக்கர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது கருத்து. இப்போ இந்த கருத்து பெரிய அளவில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பார்வைக்கு போயிட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? மோடியும் அமித்ஷாவும் ஏற்கனவே திமுக எதிர்த்து தானே இருக்காங்க. அவங்க என்ன சாதாரண, அவங்க இந்த ஆட்சி வரவே கூடாது, மோடி கூடவே கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இல்லை, மோடியும் இப்போ திமுக இது கொண்டு ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமான்னு கேட்குறேன். அவங்க எல்லாம் செஞ்சிருந்தா. சாவர்கர் பேரை பயன்படுத்துகிறாங்க, இப்போ நாதுராம் கோட்ஸே இவருக்கு வழி வந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு விளைவாக திமுக ஏதாவது எதிர்கொள்ள வேண்டிய இருக்குமான்னு கேட்குறேன். ஏற்கனவே மத்திய அரசு இடி சிபிஐ எல்லாம் யூஸ் பண்ணி தானே இருக்காங்க. அடுத்தது இன்னொரு மந்திரி மேலே பாய்வாங்க, அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? இந்த கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுப்பாங்க. கவர்னர் எந்த மசோதாவையும் பாஸ் பண்ண மாட்டார். இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். அதிமுக இதை பார்த்துட்டு சைலண்ட்டாக ரசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஆளுநர் ஒன்றும் கண்டிக்கவே மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் திமுகவை தான் அவங்க குறை சொல்லுவாங்க. அவங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடுற மரபை மாற்றணும்னு கவர்னர் சொல்கிறத கண்டிப்பாங்களா? அதிமுக கண்டிக்க மாட்டாங்க. அதனால் பாயிண்ட் என்னென்னா ஏற்கனவே மத்திய அரசே திமுகவை என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் பயன்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இன்னொரு மந்திரியை நாளைக்கு பள்ளி கல்வித்துறையோ இல்லை அனிதா ராதாகிருஷ்ணனோ யாரோ ஒருத்தரை அடுத்த ரைடு விடுவாங்க, அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? அதுதான் அவங்க பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். வேற என்ன பண்ண முடியும்? இவங்க அரசியல் ரீதியாக சாவர்கரோட வாரிசுன்றது இன்னைக்கு நேற்றுக்கு சொல்லியே திமுக எப்போதும் சொல்றது வெளிப்படையான சொல்லக்கூடாதுன்னு ஸ்பீக்கர் சொல்லியிருக்க கூடாது. அது மந்திரிங்களோ எம்எல்ஏக்களோ யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஸ்பீக்கர், நடுநிலையாக இருக்கிற ஸ்பீக்கர் அந்த கவர்னரோட உரையை படித்தார்ல, அதுக்கப்புறம் அந்த தேசிய கீதம் ஏன் பாடலை, நம்ம சட்டமன்ற மரபு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட அவர் நிறுத்திட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பைசா கூட கொடுக்கல, அதெல்லாம் சொல்கிறதுக்கு முதல்வர் இருக்கார். நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க? நீங்கள் சபாநாயகர் ஒரு கட்டத்தில் நீங்கள் அவங்க நிறுத்திக்கணும். அதோடு நிறுத்திட்டு நாங்கள் அவை குறிப்பில் எது பிரிண்ட் பண்ணி கொடுத்தோமோ அதுதான் அவை குறிப்பில் ஏறும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறுத்திருக்கலாம். அது சபை முன்னவரே ஒரு தீர்மானம் கொண்டார், அதோடு நிறுத்திருக்கலாம். நீங்கள் பிஎம் கேர் ஃபண்டில் அவ்வளோ பணம் இருக்குது, அதுக்கு கணக்கு கிடையாது, அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாங்க, வேறு விஷயம். பட் ஸ்பீக்கர் ஷுட் நாட் சே. ஸ்பீக்கர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வேறு முதல்வரோ சபை முன்னவரோ பேசியிருக்கலாம். சாவர்கர் பேரை கூட பயன்படுத்தலாம், நீங்கள் யார் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க.
ஸ்பீக்கர் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் விளையாடிட்டாரு, ஒரு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விளையாடிட்டாரு தான் நினைக்கிறேன். இப்போ ஸ்பீக்கர் பேசுகிற இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வர்ற மாதிரி இவர் மேலே நம்பிக்கையில் தீர்மானம் நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்க வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படிலாம் கொண்டு வந்தாலும் நிறைவேறாது சார். இவங்க தானே மெஜாரிட்டியாக இருக்காங்க, திமுக தானே மெஜாரிட்டியாக இருக்காங்க. அதனால் ஏற்கனவே இந்த கவர்னர் மேலே எல்லாரும் கோவமாக இருக்காங்கல்ல. அது இல்லை ஒரு மடைமாற்றம் பண்ணுறதுக்காவது ஒரு கொண்டு வராலே ஒரு பேசிட்டாரு, இல்லை ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் அது யார் பண்ணுவாங்க? அதை கொண்டுறதுக்கு அதிமுகவுக்கு இன்றைக்கி தைரியம் இருக்குது. அவங்க பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கொண்டாந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அவங்க கொண்டு வர முடியாது. கொண்டாந்தா அந்த 4 பேர் இருக்கிற பாஜக உறுப்பினர்கள் தான் கொண்டு வர முடியும். அவங்க கொண்டாந்தாங்கன்னா என்ன ஆறுன்னு பார்க்கணும். அதிமுக அதை கொண்டு வர முடியாது, முக்கியமான எதிர்க்கட்சி. அவங்க சாவர்கருக்கு ஆதரவாக அவங்க கொண்டு வர முடியுமா? ஏன் நீங்கள் அதை பேசுனீங்கன்னு ஆளுநருக்கு ஆதரவாக போனால் அப்போ பிஜேபிக்கும் உங்களுக்கு ஒரு மறைமுக உறவு இருக்குது, அதான் நீங்கள் சட்டசபையில் பிரதிபலிக்கிறீங்களா? அவங்க மேலே ஏற்கனவே உங்களுக்குள்ளே ஏதோ ரகசியம் இருக்குது, கூட்டணி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு ஓடின்னு இருக்குன்னு சொல்லும்போது அவர் வேற, எடப்பாடி வேற ரொம்ப கதறாரு. எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவர் 400 ரவுடி ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி, வடிவேல் சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. மீடியாவில் பேசுகிறவங்க தான் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. கூட்டணியே கிடையாது. அதான் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியாது. அதை பற்றி பேசவே மாட்டேன்றார். தேர்தலுக்கு அப்புறமும் மோடிக்கு ஆதரவு உண்டா இல்லையான்னு அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இப்போ சர்ச்சைக்குரிய இந்த உரையை தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களுக்கும் தெரிஞ்சுதானே சார் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு சாவர்கர் வந்து உரையில் இல்லை, சாவர்கர் உரையில் இல்லை, ஒரு சில விஷயங்கள் சொல்ல உண்மைக்கு புறமான தகவல் இதில் இருக்கு அப்படின்னு கவர்னர் சொல்கிறார். அது வந்து அதுவும் ஸ்டாலின் பார்வையிலேருந்து இல்லை, அது அரசாங்கத்தின் பார்வையில் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டு. கவர்னர் சொல்கிறாரு தப்புன்னு சொல்கிறாரு. எனக்கு நான் ஒத்துக்காத பல விஷயங்கள் இதில் இருக்குன்றார். இப்போ சிஏ வந்து நான் அமுல்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கவர்னர் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு பிடிக்காத விஷயமா இருக்கலாம், ஆனால் இந்த கவர்மெண்ட்டுடைய பாலிசி இது. ஆனால் இந்த உரை வந்து தயாரிக்கும் போது முதல்வர் அவர்களோட மேற்பார்வையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கோம். இதுங்க இப்போது ஜெயலலிதா இருக்கும்போது தனி வேண்டி தீர்மானமே போட்டாங்க. அந்த 7 பேரை விடுதலை சொல்லி தீர்மானம், இதெல்லாம் அந்த கவர்னருக்கு அப்புறம் இருந்த கவர்னர் உடன்பட்ட செஞ்சிருப்பாரு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கவர்னர் வேறு வழி இல்லை, வந்து இவங்க போட்டாங்க தீர்மானம், சட்டசபையில் போட்டால் வேறு வழி கிடையாது. அது மாதிரி அதை வந்து ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சில விஷயங்களை செய்யும்போது அதற்கு வந்து கவர்னர் வந்து தலையாட்ட வேண்டிய நிலையில் தான் இருக்கார். அவருக்குன்னு தனி அதிகாரம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது அசெம்பிளியை கூட்டுறது, இல்லை ஒரு எலெக்ஷன் நடந்த பிறகு புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு முதல்வர் கேண்டிடேட்டை கூப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு அதிகாரம் இருக்கே தவிர, இந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அல்லது ஒரு சட்டமன்றம் நிறைவேற்ற தீர்மானங்கள் அதெல்லாம் ஒரு கேபினெட் டிசிஷன், இதெல்லாம் வந்து ஒத்துக்க வேண்டிய நிலையில் இருக்கார். இந்த ஸ்பீச்ன்றது வந்து கேபினெட்டோட டிசிஷன். அதை அப்ரூவ் பண்ணி தான் வந்து அரசாங்கம் தயார் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி தான் கவர்னருக்கு போகுது. அவரும் அதை அப்ரூவ் பண்ணி தான் திருப்பி அனுப்புகிறார். அதை படிக்கிறதுக்காக தான் வர்றார். வந்தவர் வந்து 4 லைன் இது மாதிரி பேசிட்டு தேசிய கீதம் பாடலன்னு அவர் போகிறார். அதனால் வந்து அவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோட வர்றார். அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டாவில் வர்றாரு. ஸோ அந்த அஜெண்டாவை நிறைவேற்றிட்டு அவர் போகிறார். அது போகும்போது என்ன பண்ணுறாரு, தேசிய கீதத்தை கூட மதிக்காத போன வாட்டி என்ன பண்ணாரோ அதே மாதிரி இந்த வாட்டி போயிடுறார். போன வாட்டியும் ஒரு தேசிய கீதம், எந்த தேசிய கீதத்தை மதிக்கணும்னு சொல்கிறாரோ அந்த தேசிய கீதம் பாடப்படுற சமயத்தில் எழுந்து ஓடுறார் வெளியில். அதுக்கு காரணம் ஒரு ஸ்பீக்கர் வந்து சாவர்கர் பெயரையும் நாதுராம் கோட்சே பெயரையும் பயன்படுத்திதான் கூட இருக்கலாம். அது பயன்படுத்தியிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அதை பற்றி ஆளுநர் முதல்வர் தொடர்ந்து இந்த மோதல் போக்குவரத்து, இந்த மோதல் வந்து எப்போ இதை முடிக்க வரும் சார்? என்ன காரணம் தொடர்ந்து மோதல்லே இருக்காங்க இவங்க? இந்த மோதல் எப்போ முடிவுக்கு வரும்னா, மத்தியில் வந்து மோடி ஆட்சி மாறினா தான் முடிவுக்கு வரும், இல்லாட்டி முடிவுக்கு வராது. மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இந்த மோதல் இன்னும் தீவிரமாக எதிரொலிக்கும். இல்லை, தொடர்ந்து மோதல்லே இருக்க காரணம் என்னவா சார்? காரணம் அடிப்படையில் அவர் வந்து சென்ட்ரலோட பாஜகவோட ஆளாக இருக்கார் கவர்னர். அவர் இந்த யூனிவர்சிட்டி விஷயங்கள் எல்லாம் வந்து கை வச்சு ரொம்ப நியூ எஜுகேஷன் பாலிசி அது இது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்காத விஷயத்தெல்லாம் இங்கே திணிக்கணும்னு பார்க்குறாரு. ரெண்டாவது அப்போ பிசி அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் மாற்றுறதுன்னு தீர்மானம் போட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அந்த விஷயத்தை அவர் கைவிட்டு அவர் அதிகாரத்தில் இருக்கிற விஷயத்தை விட விரும்பல அவர். அதனால் பல விஷயங்களை அவர் தடுத்து நிறுத்துறாரு. இந்த கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுப்பது என்பது பாஜகவுடைய நோக்கம். அதை வந்து கவர்னர் மூலமாக நிறைவேற்றுகிறார்கள். நடப்பு அரசு குறித்து பல்வேறு தகவல்கள் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.